Hello crypto partners, welcome to Crypto Tamil Assistance YouTube channel. எங்களோட சேனலில் ஒரு போஸ்ட்டில் போட்டுருக்கிறேன் how to do KYCன்னு சொல்லி, அதாவது பை ஏர்ட்ராப்பில் பை மைனிங்கில் KYC பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நாங்கள் அந்த பை KYC மைனிங் பண்ணுறதுக்கு பை மைனிங்கை போட இன்னொரு ஆப் எங்களுக்கு போகணும், பை ப்ரௌசர்னு சொல்ல போகிற ஒரு ஆப் போட்டு போகணும். ரெண்டும் இருந்தால் மட்டும் தான் எங்களால் KYC முடிக்க முடியும். நீங்கள் KYC முடிக்கிறதுக்கு முன்னாடி KYC உங்களுக்கு அவைலபிள் இருக்கான்னு சொல்லி எங்களுடைய மைனிங் ஆப்பில் வந்து பார்க்கலாம். பை மைனிங்கில் மேலே அந்த மெனு கோடு இருக்கும், மெனு கோடை கிளிக் பண்ணால் KYCன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், KYC வெரிஃபிகேஷன் சம்திங் இருக்கும். அதில் இப்போ உங்களுக்கு நான் லைவாக காட்ட முடியாது, பிகாஸ் நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு லைவாக காட்ட முடியாது. ஸோ அதில் போய் நீங்களாம் KYC அவைலபிள் இருக்குது, அதில் போய்ட்டு KYC கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. வெளிநாடு டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கொள்ளுங்க, நல்ல ஒரு இங்கிலீஷில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வெரிஃபை ஆகிடும். அதோட உங்களோட மெயிலை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க, ஸ்டார்டிங் அதுக்கு ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன், லைவ் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்து அவைலபிள் இருந்து அதை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுக்கு உங்களுக்கு பை ப்ரௌசரும் வேணும். ஸோ இப்போ நீங்கள் பை கோயினுடைய ப்ரைஸை பார்த்தீங்கன்னா $1.78 அப்படி போய்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷமாக ஸ்கேம் ஆகும், இது ஸ்கேம் டோக்கன் சொன்ன எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு நல்ல அளவு ட்ரேட் ஆகிக்கொண்டிருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பை பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது வருங்காலத்தில் இதோட ப்ரைஸ் நல்லா இருக்கும்னு சொல்லி கணிப்புகள் போய்கின்றது. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இது நல்லா ட்ரேட் ஆகும், நல்ல ப்ரைஸில் போகும்னு சொல்லி கொண்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பை பண்ணிக்கொள்ளுங்க, பிகாஸ் DYOA. ரைட், அடுத்தது இந்த AXIE இன்ஃபினிட்டின்னு சொல்லப்போ யாரோ நான் போட்டிருந்தேன். அவங்களுடைய இதான் அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர், AXIE இன்ஃபினிட்டின்னு சொல்லப்போ ஒரு பிளாட்ஃபார்ம். இது பிளாட்ஃபார்ம் இல்லை, இவங்க ஒரு கோயின், இவங்க லிஸ்டடான பைனான்ஸ் எல்லாம் லிஸ்டட் ஆகி ஒர்க் பண்ணிக்கிற ஒரு கோயின். அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் தான் இது. அதில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஒரு கேமிங், இது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க, ATTA இன்ஃபினிட்டின்னு சொல்லி அவங்களோட இணைந்த ஒரு பிளாட்ஃபார்மை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரீ ரெஜிஸ்டர், இந்த கேமுக்கான ப்ரீ ரெஜிஸ்டர். அந்த ட்ரெய்லர்லாம் அவங்க தந்திருக்காங்க, நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கொள்ளலாம். நாங்கள் இதில் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுடைய எலொகேஷன் இதில் நாங்கள் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணுறதால எங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்கள் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கூட எங்களுக்கு AXSன்னு சொல்லப்படுற கோயினும் சில NFTஸும் எங்களுக்கு கிடைக்கலாம். இதான் அந்த அவங்களுடைய ட்ரெய்லர். ஸோ அதை பற்றி தான் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி நாங்கள் அதில் ஜாயின் பண்ணுறது, ப்ரீ ரெஜிஸ்டரில் எப்படி நாங்கள் அடுத்தடுத்ததுக்கு மூவ் பண்ணிட்டு போகிறோன்னு சொல்லி நாங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது கொஞ்ச நாள் தான் அவைலபிள் இருக்கும், 26ஆம் தேதியோட முடியுது இந்த மாதம். இதான் நம்மளுடைய ஒஃபிஷியல் கோயின் AXIE இன்ஃபினிட்டி. அவங்களுடைய கோயின் ஷோர்ட் நேம் AXSன்னு சொல்லுவாங்க. அது ப்ரைஸை பாருங்கள், $3 அப்படி போய்கிட்டு இருக்கு, $3. அதோடைய ஓவர் டைம் ஹை $175. ஸோ ஹியூஜ், ரைட். ஸோ அந்த லிங்க் எடுத்துக்கொள்ளுங்க, அந்த லிங்க் எடுத்து காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்க, அந்த எப்படி ஒரு ஆப்ஷன் வரும், அதில் கனெக்ட் ப்ராடக்ட் கீழே என்னையோ இமெயில் கேட்பாங்க, அதில் பாருங்கள், அதில் சொல்லியிருக்காங்க, டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. AXS ப்ரைஸ் கிடைக்கும் எங்களுக்கு, கோயின் அல்லது NFTs எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ்கள் இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கு ஒரு ஷேர் அடிப்படையில் அது ஃப்ரீமெண்ட்னு சொல்லி நினைக்கிறேன். கீழே என்னையோ இமெயில் சொல்கிற இடத்துல உங்களோட மெயில் என்டர் பண்ணி போட்டு கீழே ப்ரீ ரெஜிஸ்டர் இருக்குது, ப்ரீ ரெஜிஸ்டரை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகி போட்டு செக்யூரிட்டி வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு கோடு ஒன்று வரும். அந்த கோடை காப்பி பண்ணி இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இதில் ஒரு பறவை மாதிரி தந்திருப்பாங்க. அந்த பறவை ஒரு தலகுகளாக இருக்கும் அல்லது ஒரு கோணலுக்கு இருக்கும், அதை நேராக்கணும்னு சொன்னால் அதோட கால்கள் கீழே இருக்கிற மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். அது 2 ஆப்ஷன் இருக்காங்க. ஒவ்வொரு ஆப்ஷனையும் கிளிக் பண்ண 2 இந்த ஏரோ மார்க் இருக்குது தானே, 2 ஏரோ மார்க்கை நீங்கள் மாறி மாறி கிளிக் பண்ண அது ரொட்டேட் ஆகி அது நார்மலாக ஒரு பறவை எப்படி இருக்குமோ, கால்கள் கீழே தலைமையில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணி இந்த அமைப்பில் நீங்கள் செட் பண்ணணும். அதை 2 ஏரோஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி இந்த இதுக்கு ரொட்டேட் ஆகும். அதுக்கு பிறகு உள்ளே வந்தீங்களா இருந்தால் இப்படி தான் இருக்கும் அந்த டேஷ்போர்ட். அந்த டேஷ்போர்டில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ், ஒரு டிக்கெட்ஸ் தான் இருப்பாங்க. டிக்கெட்ஸ் சொல்கிறது பாயிண்ட்ஸ். அதோட காப்பி லிங்க் இருக்குது, ரெஃபரல் லிங்க். அந்த ரெஃபரல் லிங்க் எடுத்து யாருக்கும் இன்வைட் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே பாருங்கள், கனெக்ட் யுவர் வாலெட்னு சொல்லியிருக்குது, அதில் கனெக்ட்னு சொல்லியிருக்கிறது கிளிக் பண்ணிங்களா இருந்தால் உங்களோட வாலெட்டை கனெக்ட் பண்ணி சொல்லுவாங்க. வை மஸ்ட் ஐ கனெக்ட் வாலெட், ஏன்னா வாலெட் கனெக்ட் பண்ணணும், கட்டாயம் வாலெட் கனெக்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் கட்டாயமாக கனெக்ட் பண்ணி தான் ஆகணும். கனெக்ட் போட்டு கொடுத்துக்கொள்ளுங்க. இது ரோனின் நெட்ஒர்க்கில் ரோனின்னு சொல்லப்போ நெட்ஒர்க் ஒன்று இருக்குது, அதில் ஒரு ஏர்ட்ராப் பேஜ் தான். ஸோ நீங்கள் ரோனின் வாலெட் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரோனின் வாலெட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். என்கிட்ட ரோனின் வாலெட்டில் நான் மெட்டாமாஸ்க்கு கனெக்ட் பண்ணுறேன். மெட்டாமாஸ்க்கு உங்களுக்கு வராட்டி உங்களோட இதை மொபைலில் டேஷ்போர்டுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. டேஷ்போர்டில் மாற்றினீங்களா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மெட்டாமாஸ்க் அந்த வாலெட்லாம் காட்டுது. அப்புறம் மெட்டாமாஸ்க்கை கொடுத்தீங்களா அந்த அப்ரூவ் கேட்கும், அப்புறம் உங்களோட நெட்ஒர்க்கில் ஆட் பண்ண சொல்லி கேட்கும், அதெல்லாம் கேட்ட பிறகு கொஞ்சம் பெரிய ப்ரோசஸ். அப்ரூவ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் கேட்கும், அப்புறம் நெட்ஒர்க் கேட்கும், எல்லாம் கொடுத்த பிறகு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்தீங்களா இருந்தால் அது கனெக்ட் பண்ணப்பட்டு உங்களுடைய டேஷ்போர்ட், ஃபைனல் டேஷ்போர்ட் இப்படி தான் இருக்கும். எனக்கு இப்போ ஒரு 43 பாயிண்ட்ஸ் இருக்குது, 43 டிக்கெட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் பண்ண டாஸ்க் கூடாக நான் வாலெட்டை கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், ரெஃபரல் பண்ணிட்டு இருந்தேன், சில டாஸ்க்கள் வந்திருந்த டாஸ்க்கள் பண்ணிட்டு இருந்தேன். வேறு டாஸ்க்கள் இல்லை, நான் சொல்கிறது இந்த வாலெட் கனெக்ட் பண்ண டாஸ்க், ரெஃபர் பண்ண டாஸ்க், இந்த 2 டாஸ்க்கு பண்ணதால எனக்கு பாயிண்ட்ஸ்கள் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கொள்ளலாம், இல்லை அவர்கள் செல்ஃபாக பண்ணிக்கொள்ளலாம். ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். இந்த பாயிண்ட்ஸுகள் எங்களுக்கு டோக்கனாக அல்லது இதாக NFTஸாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.